சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, உனக்கு என்னமாச்சு? நீ அழற? என்னாச்சு? அம்மா பாட்டி, அம்மா, தாத்தாக்கு திதி கொடுக்கணும்னு சொன்னீங்க. படையல் போட சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்னமோ நடந்திருக்கு. இவ்வளவு பேச மாட்டேங்கிறா. ஓ, பாட்டி தாத்தா இருந்த சோகத்துல இருக்காங்களா? சரி, நாமளே களத்துல இறங்கி பாட்டி மைண்ட டைவர்ட் பண்ணலாம். பாட்டி, இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்க? தாத்தா உங்களை விட்டு போயிட்டாருன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களை பார்த்துக்க நாங்க எல்லாருமே இருக்கோம் பாட்டி. இப்ப நீங்க வருத்தப்படுறத தாத்தா மேல இருந்து பாத்துட்டு இருப்பார்ல, அவரும் ஃபீல் பண்ணுவார்ல. பாவம் பாட்டி தாத்தா, அவரே நம்ம குடும்பத்தை விட்டு போயிட்டோன்னு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஓ ஃபீலிங்ஸ் சேர்த்து அவர் சுமக்கணுமா? பாட்டி, சொல்ல பாட்டி இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபீல் பண்ணாம தாத்தாக்கு சாப்பாடு போடுங்க. தாத்தா வந்து நல்லா சாப்பிடுவாரு. ஐயோ பாட்டி, வாங்க பாட்டி. பாட்டி, இப்ப நீங்க ஃபீல் பண்ண மட்டும் என்ன, போனவர் திரும்ப வந்துட போறாரா? போனவருக்கு ஒரு வாய் சோறு வச்சா, போன மனுஷன் பசி இல்லாம நம்ம எல்லாரையும் ஒன்னா பார்த்த சந்தோஷத்துல ஒரு மன திருப்தி அடைவார்ல. இப்ப இப்படி நம்ம ஒரே குடும்பமா இருக்கிறத பார்த்து நிச்சயமா சந்தோஷப்பட தான் போறாரு பாட்டி. நாம எப்படா ஒரே குடும்பமா இருந்தோம்? அம்மா, நாம இப்ப எல்லாரும் ஒன்னாதானமா இருக்கோம். ஒன்னா இருக்கும் தான் பேரு. ஆனா உங்க தாத்தாவுக்கு திதி கொடுக்க இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு நேரம் இல்லாம போச்சுல்ல. அப்பாவை சொல்றியா? அப்பா தான் டவுனுக்கு போயிருக்காருலம்மா. அவர் வர்ற வரைக்கும் படையல் போடாம இருக்க முடியாது. ஆண்டி, என் அப்பா வெளில போயிருக்காருன்னு சொல்லி அவரை வர சொல்லுங்க ஆண்டி. நாம அவரை வச்சே திதி கொடுத்து படையல் போட்டுடலாம். டேய், அவரும் திதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருடா. அவரும் போயிட்டாரா? ஓ, அதான் எல்லாரும் ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்களா? சரி, அவர் போனா போட்டும், நம்மளா இருக்கோம்ல, நாம பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ராம், பாட்டி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு திதி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்க அப்பா இன்னும் டவுன்ல இருந்து வரல. இவரும் கோச்சிட்டு போயிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாட்டி, என் அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு மேல சத்தியமூர்த்தி அங்கிள் சொந்த வீட்டுக்குள்ளேயே நீயா நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி பாட்டி ஒன்னா உட்கார வைக்க முடியும்? அவங்களுக்கு தாத்தா மேல பாசமே இல்ல பாட்டி. இருந்திருந்தா அவங்க ஏன் இந்த சமயத்துல வெளில போக போறாங்க? இவங்க இப்ப இல்ல பாட்டி, தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் அவரை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆமா பாட்டி, இப்பவே இப்படி இருக்காங்கன்னா சின்ன வயசுல தாத்தா மேல அப்படின்னு அக்கறையா இருந்திருக்க போறாங்க. இருந்தாங்கப்பா.
நம்மள மாதிரியே இந்த வீட்டுல வாழணும்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வயல்ல பூச்சி அரிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எந்த வயல்னு சொல்லுங்க, நான் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். மாமா சொல்லுங்க மாமா. வயல்ல பூச்சி அரிக்கலடா. பூச்சி அரிக்கலையா? நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? ஏன் மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? வீட்டில் அக்கா பேச நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எப்பயுமே அப்படித்தான். அது உங்களை சரியாவே புரிஞ்சுக்காது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் தாண்டா அக்காவை புரிஞ்சுக்கல. பாவம் அக்கா பெத்த அப்பனுக்கு திதி கொடுங்கன்னு கட்டின புருஷன் கிட்ட உரிமையா கேட்கிறா. நானும் அவளை மதிக்காம என் கௌரவம் தான் முக்கியம்னு வந்துட்டேன். அதான் நினைச்ச அவன் மனசு என்ன பாடுபடுதோ. அது ஒரு பொண்ணுக்கு அப்பா இல்லைங்கிறது தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய இழப்புடா. மத்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அவங்க அப்பாக்களை பாசமா அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது அதை பார்த்து அக்கா ஏங்குவா. நம்ம அப்பா இருந்திருந்தா நம்மளையும் பாசமா பார்த்து பாரு, நாமளும் அப்பான்னு உரிமையோட கூப்பிடலான்னு அவன் மனசுல ஒரு எண்ணம் ஓடும். நானும் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு குறையும் வைக்க கூடாதுன்னு நல்லாதான் பாத்துக்கிட்டேன். ஆமா ஆமா. ஆனா இப்ப நான் உன் அப்பாவுக்கு திதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுல அவ மனசுடைஞ்சு போயிருப்பா. மாமா நான் தான் இருக்கேன்ல, அப்பாக்கு நான் திதி கொடுக்குறேன் மாமா. நீங்க இதை நினைச்சு ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? நீ இருக்கடா கூகுள், நீ இருக்க. ஆனா உன் அக்கா ஆசையே உன் அப்பாவுக்கு நான் திதி கொடுக்கணுங்கிறதா. அவ ஆசையை அலட்சியப்படுத்திட்டேன்னு உள்ளுக்குள்ள வருத்தமா இருக்குடா. மாமா அக்காலாம் அது ஒன்றும் உங்களை தப்பா எடுத்துக்காது. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னைக்கு உன் அக்கா என்ன தப்பா நினைக்க மாட்டாடா. ஏன்னா அவளை விட வேற யாரும் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்காம அப்பப்போ கடுக்கடுன்னு பேசி திட்டுவேன். அதெல்லாம் ஆனாலும் அவ என்னை என்னைக்கும் எப்போ யாருக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல. இப்ப கூட பாரு, நான் திதி கொடுக்காம வந்துட்டேன்னு உன் அக்கா வீட்டுல ஒரு வாய் கூட சாப்பிட்டுருக்க மாட்டா. நானும் என்ன தாண்டா பண்ணுவேன். எனக்கும் அந்த சிதம்பரத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் எங்களை ஒண்ணு சேர்க்க நினைக்கிறாங்க. அந்த சிதம்பரத்தை பத்தி உன் அக்காவுக்கு முழுசா தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் கூட எப்படி நான் மறுபடியும் உறவாட முடியும்? அது வேணாம். இதை இப்போ அதுவும் அக்கா புரிஞ்சுக்கிட்டு வேணுதான். அத்தாடி வேணாப்பா, நமக்கு எதுக்கு வம்பு? ஏய் சிவகாமி, ஆர்த்தி எடு.
உன் ரூம் மேலதாமா இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வசதியும் இருக்குமா. ஏய், என் தங்கச்சிக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பும் மீன் குழம்பும் வைக்க சொன்ன வச்சியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க, வாங்க சாப்பிடலாம். வேதநாயகி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரு, சாப்பிடலாமா? ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் சாப்பாடு மேல கொண்டு வர சொல்லு. சிவகாமி, என்னங்க? என் தங்கச்சி சொன்னது காதுல விழுந்துச்சுல? ஏங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாங்க. உங்க தங்கச்சி ஏங்க தனியா கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க? இந்த பாரு, என் தங்கச்சிய பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவ எப்ப என்ன பேசுவா, என்ன முடிவெடுப்பான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என் தங்கச்சிய பத்தி ஏன் சொல்றா, எதுக்கு சொல்றான்னு கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அவ வீட்ல என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அத அவ பேச்சு மீறாம செஞ்சு கொடுக்கறதா உன்னோட வேலை. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. போ. ஏங்க, என்ன? உங்க தங்கச்சிக்கு இன்னும் கோவம் குறையலையாங்க? இது ஒரு நாள் 2 நாள் கோவமா இருந்தா குறைஞ்சிருக்கும். 25 வருஷ கோவம் அவ மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது உடனே எல்லாம் அணையாது. சில பேரை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அது அணையும். என்ன? ஒண்ணு இல்லைங்க. நான் சொன்னதை மனசுல வச்சுக்க. இந்த வீட்ல அவளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. அவ தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு கொடு. சரிங்க. கரெக்டா 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு எடுத்து வை, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். சரிங்க. ஓ. உங்களை பிரிஞ்சு 25 வருஷம் ஆச்சு. உங்க நினைப்புலதான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2 பேரையும் ஒன்னாவே இருக்க சொன்னீங்களே, பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? இறந்து போனவங்க மேல பசியோட இருக்க கூடாதுன்னு தான் வருஷம் வருஷம் படையல் போட்டு சோறு வைப்பாங்க. உங்க பசிக்கு ஒரு பொடி சோறு கூட என்னால மன நிம்மதியோட வைக்க முடியலையே. என்னை விட்டுட்டு போனீங்களே, போற மனச என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. பாட்டி 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 பாட்டி, என்ன பாட்டி நீங்க? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன மீனா நடக்கணும்? வயசான காலத்துல இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் இவங்களை எதிர்பார்த்து கடைசியில ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. இனிமே நான் எதுக்கு மீனா வாழணும்? எதுக்கு வாழணும்? பாட்டி, திரும்ப திரும்ப அப்படி பேசாதீங்க பாட்டி. இப்போ என்ன நீங்க ஏமாந்துட்டீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிதம்பரம் சாரும் சத்தியமூர்த்தி சாரும் ஒன்னா படையல் போடல, அவ்வளவுதானே? இந்த வருஷம் போடலன்னா என்ன பாட்டி, அடுத்த வருஷம் போட போறாங்க. அதுக்காக நம்ம படையல் போடுறத அப்படியே விட்டுட்டோம். உங்க பையன் கூகுள் கையாலேயே திதி கொடுத்து படையல் போட வச்சோம்ல, பெத்த பையன் கையாலேயே சோறு வச்சிருக்கோம் பாட்டி. தாத்தா எங்க இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாரு. கஸ்தூரி, கஸ்தூரி, மன்னிச்சிடு. வழியை விடுங்க. என் மேல கோவப்படாத கஸ்தூரி. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா பேசாம மட்டும் இருந்துராத. உங்களை மன்னிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நான் யாருங்க? நீங்க எவ்வளோ பெரிய மனுஷன். என்னாலலாம் உங்களை தண்டிக்க முடியுமா? நீங்க நினைச்சா வீட்டை விட்டு வெளியே போவீங்க, திரும்பவும் திதி குடுக்கறேன்னு வருவீங்க, அப்புறம் அதுவும் முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே உங்க இஷ்டம் தானே?
இப்ப மட்டும் உங்களுக்கு நான் எதுக்கு? வழி விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. இரு இரு, நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன நிலைமைங்க உங்க நிலைமை? வரட்டு கௌரவமும் வீண் பிடிவாதமும் தானுங்க. மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க 10 பேர் சேர்ந்து உங்களை கீழே தள்ளி விட்ட மாதிரி ஏதோ நிலைமைய பத்தி பேசுறீங்க. நீங்க எதுவும் செய்யல, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா தான் இருக்கு. உங்க புத்தி எல்லாம் மட்டமாலாம் இல்லங்க, சரியாதான் இருக்கு. பெண் புத்தி பின் புத்திங்கறத இப்பதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். குடும்பத்துக்காக பொம்பளைங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியறது இல்ல. அதே ஆம்பளைங்க வெளியில செய்யற வேலைய பத்தி பெருமையா வெயிலையும் மழையும் பார்க்காம கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தான் பேரும் புகழும் வந்து சேருது. அதுக்காக நீங்க உழைக்கலன்னு நான் சொல்லல சாமி. ஆனா எங்க உழைப்பையும் மனசையும் ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். இறந்து போன எங்க அப்பாவுக்காக ஒரு பொண்ணா என்னால என்னங்க செய்ய முடியும்? அவர் ஆசைப்பட்டு சாப்பிடுற சாப்பாட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை இலையில போட்டு வைக்கிறது ஒரு சடங்கு. அதுக்கு கூட நீங்க வர மாட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்குங்க நீங்க அவருக்கு பெரிய மனுஷன்? அவரை கூட விடுங்க, அவர்தான் இறந்துட்டாரே. எங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? கட்டின புருஷன் முன்னாடி நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வேண்டிய நேரங்க அது. அந்த நேரத்துல அவங்க பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அவங்க ஏதோ ஒரு வார்த்தை தெரியாம சிதம்பரம் அண்ணனை பத்தி பேசிட்டாங்கன்னு இலையில கூட கை வைக்காம போயிட்டீங்களே. அத பார்த்து அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த இலையில கை வைக்க எங்க வீட்டுல ஆம்பளை புள்ள இல்லன்னு நினைச்சீங்களா? என் தம்பி இருக்காங்க, அவனை விட்டுட்டு உங்களை கூப்பிட்டாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்க மேல என்னைக்குமே அழிக்க முடியாத மரியாதையை வச்சிருக்கோன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க உங்களுக்காக மரியாதை கொடுத்தோம், நீங்களும் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறேன் கஸ்தூரி. என்கிட்ட கேட்காதீங்க. இன்னும் 6 மாசத்துல சாக போற நிலைமையில ஒரு ஜீவன் இருக்கே, அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்னங்க, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லைங்க. எங்க அம்மா வருத்தப்பட்டாங்களேன்னு தாங்க இப்படி எல்லாம் பேசிட்டேன். நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்களும் இதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? பல வருஷ பகைய இன்னைக்கு ஒரே நாள்ல மாத்திக்க சொன்னா உங்களால என்னதாங்க பண்ண முடியும்? நீங்க போய் எங்க அம்மா கிட்ட பேசுங்க. அத்தை இப்படி செஞ்சது நான் சரின்னு சொல்ல வரல, மறுபடியும் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஏன் மாமா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மாப்பிள்ள ஆமா, பரவாயில்ல, விட்டுருங்க. ஐயா, நீ எப்பவுமே என் மேல கோவப்பட்டது இல்லையா? ஏதோ பேசிட்ட, அதான் நானும் வருத்தப்பட்டுட்டேன். என் புருஷனுக்கு நீ திதி கொடுப்பேன்னு சிதம்பரமும் வராம டவுன்லயே இருந்துட்டான். அவன் வருவான்னு நினைச்சு நீயும் கிளம்பி போயிட்ட.
கடைசியில 2 பேருமே திதி கொடுக்காம போயிட்டீங்களேயா. யா விடியா, வருத்தப்படாத. இப்போ நீ வந்து பேசுனதே என் மனசுக்கு ஆறுதலா இருக்கியா. அம்மா நீ சாப்பிட்டியா? சார் பாட்டி காலையில இருந்து இன்னும் சாப்பிடல. நீங்களும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். வாங்கல, எல்லாரும் ஒன்னாவே சாப்பிட்டுடலாமே. ஏன் அத்தை சாப்பிடாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா தானே நாங்கெல்லாம் தெம்பா இருப்போம். முதல்ல சாப்பாடு எடுத்து வைமா, அத்தையோட சேர்ந்து உட்காந்து நானும் சாப்பிடுறேன். சரி டீச்சர், சரி. எனக்கு போடுங்க, பசிக்குது. உட்காருங்க சார், உட்காருங்க பாட்டி. வந்து உட்காரு வா. என்ன ஒரு தட்டுல நான் போறிய? அப்ப எனக்கு இது உங்க எல்லாருக்குமே தான். அவங்களுக்கும் சாப்பாடு கொடுமா. பாட்டி நீங்க சின்ன வயசுல இவங்க எல்லாருக்கும் சாப்பாட உருண்டு புடிச்சு குடிப்பேன்னு சொல்லுவீங்கல்ல, அத பார்த்து தாத்தாவும் சந்தோஷப்படுவாருன்னு சொல்லுவீங்களே. இன்னைக்கு தாத்தாவோட நினைவு நாள். இன்னைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு உங்க கையால சாப்பாட உருண்டு புடிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. இத தாத்தாவும் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரு. உன் கையால உருண்டை சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? நீ பிசைஞ்சு கொடுமா. பிசைஞ்சு கொடுங்க பாட்டி, கொடுங்க பாட்டி. சரிம்மா. டீச்சர், எங்க அம்மா உருண்டை புடிச்சு கொடுத்தா அது உலக உருண்டை சைஸ்ல இருந்தாலும் அதை நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ரொம்ப நாளாச்சு. அவங்க கை ருசி அப்படி. அம்மா முதல்ல மாமா கொடு. இந்தாயா, இரியா இரு. போதும் சாப்பிடுங்க. எனக்கு பெருசா உருட்டு. பெருசா தாண்டா பிடிக்கிற. இந்தா. ஏய்யா, காரமா இருக்கா? பாட்டி, இது காரத்தினால வந்த கண்ணீர் இல்ல, உங்க பாசத்தினால வந்த கண்ணீர். சார், கண்ணீருங்கிறது வருத்தப்படும் போது மட்டும் வரதில்ல சார், சந்தோஷப்படும் போதும் வரும். இப்போ இந்த குடும்பம் ஒத்துமையா ஒன்னா இருக்கிறத பார்த்து சந்தோஷத்துல உங்க கண்ணு கலங்கிருக்கு. ஒரு நாள் ஒத்துமையா இருக்கிறதுலயே இவ்ளோ சந்தோஷம் இருக்குன்னா வாழ்நாள் பூராவும் ஒரே குடும்பமா இருந்தா எவ்ளோ சந்தோஷப்படுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டி, பிசைஞ்சு கொடுங்க பாட்டி. சரிம்மா. நெக்ஸ்ட். அதே கணேசன், நீங்க அங்கேயே இருக்கீங்க, வாங்க. மீனா இந்தா. கொடுங்க பாட்டி.
சொந்த காசை உங்ககிட்ட கேட்டதுக்கு என் மேலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? இல்லைங்கய்யா, நாங்க பரம்பரையா விவசாயம் பண்ணி பிழைக்கிற நிலங்கய்யா அது. ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பல பேர் அதை கேட்டாங்கய்யா. நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன்யா. நீங்க வேற அடிமாட்டு விலைக்கு கேக்குறீங்களா? என்னடா சொன்ன? அதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் உன் இடத்தை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறியா? டேய், செத்து போயிடுவடா. நீ மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பமும். போ, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துரு. போடா. மா, அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன இட பிரச்சனை. அத நான் சமாளிச்சுக்கிறேன். என்னங்க காபி? தங்கச்சி கொடுத்தியா? அம்மாடி, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். வந்த உடனே கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். என்னம்மா இது? உன் நெத்தியில பொட்டு வச்சிருக்க, தலையில பூவெல்லாம் வச்சிருக்க, என்னம்மா இது? ஏய், என் தங்கச்சி பொட்டு வச்சா பூ வச்சா உனக்கு என்னடி? என்னங்க, புருஷன் இல்லாத பொண்ணுங்க பொட்டு வச்சுக்க கூடாதுங்க. அது குடும்பத்துக்கு ஆகாதுங்க. என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து எப்பவுமே இப்படி மங்களகரமா தான் இருப்பா. நடுவுல வந்தவரு நடுவுலயே போயிட்டாரு. அதுக்காக என் தங்கச்சி பொட்டு வச்சுக்க கூடாது, பூ வச்சுக்க கூடாதா? நான் காலம் பூரா என் தங்கச்சி இதே கோலத்துல பாப்பேன்னு நினைச்சேன். ஆனா என் நினப்புக்கு மாறா காலம் வேற ஒண்ணு என் தங்கச்சிக்கு கொடுத்துருச்சு. செல்லம்மா கிளி மாதிரி வளர்த்த பொண்ணு 25 வருஷமா கூண்டுக்குள்ளே அடப்பட்டு கிடந்தா. சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய அழிச்சிட்டானுங்க. அவனுங்கள சும்மா விட மாட்டேன். ஏய், இப்ப எதுக்கு சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க? உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு இந்த அண்ணன் ஆசைப்பட்டேன் தெரியுமா? நடக்காதத நினைச்சு வருத்தப்படாத. அடுத்து நடக்க போறது என்னன்னு பாரு. அடுத்து என்னம்மா? அந்த 2 பேருக்கு சவக்குழி வெட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போ. என்ன விஷயம்மா? அந்த சத்தியமூர்த்தியையும் சிதம்பரத்தையும் வேவு பார்க்க திறமையான ஒருத்தன் வேணும். வேவு பார்க்கவா? அவங்கள எதுக்குமா நாம வேவு பார்க்கணும்? அவங்கள பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம உளவாளிய அந்த சிதம்பரம் சத்தியமூர்த்தி இருக்கிற ஊருக்கு அனுப்பணும். அவன் அந்த ஊர்ல அவங்களோட மக்களா சேரணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட இருந்து அவன் கண்காணிக்கணும். அவங்கள பத்தி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏமா, அவங்கள பத்தி நாம ஏமா இவ்வளவு டீடைல் தெரிஞ்சுக்கணும்? சும்மா 2 பேரை அனுப்பி அவங்க போற வர்ற இடத்தை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஆளுகளை அனுப்பி வெட்டி சாட்சி வேலையை முடிச்சிடலாம்ல? ஏய், எப்ப பார்த்தாலும் வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. அவங்கள கொல்லணும் நான் முடிவு பண்ணா எனக்கு 2 நிமிஷம் போதும். ஆனா நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் பட்ட வேதனை அவங்களும் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கமா? முதல்ல நான் சொன்ன மாதிரியே ஒரு ஆளை ரெடி பண்ண. அவன் அந்த ஊர்க்கார மாதிரியும் இருக்கணும். நாம சொல்ற வேலைய சொல்ற மாதிரி செஞ்சு முடிக்கிறவனாவும் இருக்கணும்.